அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சொத்து மற்றும் வாகனம் விற்பனை செய்யவுள்ளவர்களுக்கு விசேட அறிவிப்பு. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கொடூர கொலை, தூணுடன் கை கால்கள் கட்டப்பட்டு மிதந்து வந்த சடலம். இலங்கையில் அதிகரிக்கும் அபாய நிலை, உடன் நடவடிக்கை எடுக்குமாறு எச்சரிக்கை. இலங்கையில் எரிபொருள் விலையை உடனடியாக குறைக்க முடியும், ஆனந்த் பாலித வெளியிட்டுள்ள தகவல். கொழும்பில் சற்று முன்னர் கோர விபத்து, ஒருவர் பலி. வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. வீடு வாகன விற்பனை வரி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. நைஜீரியாவில் ஆயுதக்குழு தாக்குதல். 6 மாதங்களில் 702 பொதுமக்களை கொன்று குவித்த மியன்மார் ராணுவம். தொடர்பான விரிவான செய்திகள். தனிநபர் குடியிருப்பு சொத்து மற்றும் வாகன விற்பனை மீதான வரி விதிப்பு தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு உள்நாட்டு இறைவரை திணைக்களம் வழங்கியுள்ள அறிவிப்பில், ஒருவர் தனது குடியிருப்பு சொத்தை விற்பனை செய்யும் போது அந்த சொத்தை குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தனது சட்டப்பூர்வ உடைமையில் வைத்திருக்க வேண்டும். அத்துடன் அந்த 3 ஆண்டுகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வசித்திருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகும் பட்சத்தில் அந்த விற்பனை தொகைக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொத்துக்களை பரிமாற்றம் செய்வதற்கு எவ்வித வரியும் கிடையாது. 3ஆம் தரப்பினருக்கு விற்பனை செய்கின்ற போது மட்டுமே வரி பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 2024 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் தனிநபர் வாகனங்களை விற்பனை செய்வதற்கான பழைய வரிமுறை நீக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாகனத்தின் வயது, நிலை அல்லது மாதிரி எதுவாக இருப்பினும் தனிநபர் வாகன விற்பனையிலிருந்து கிடைக்கின்ற முழு லாபமும் வரிச்சுமையின்றி முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்படுகின்றது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காலி ஜின் ஆற்றுப்பகுதியில் பக்வில பாலத்திற்கு அருகில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை பொதுமக்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய சடலம் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் மக்களால் மீட்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இடம்பெற்ற விசாரணைகளில் இறந்தவரின் முகம் சிதைக்கப்பட்டிருந்தும் அவரது கைகள் பின்புறம் கட்டப்பட்டிருந்தும் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த நபரின் கால்கள் கான்கிரீட் தூணுடன் ஒன்றாக இறுக கட்டப்பட்டிருந்ததும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நீரில் மூழ்கடித்துக் கொள்வதற்காக அவரது கால்களில் பெரிய கான்கிரீட் தூண்கள் கட்டப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நீர்மட்ட அதிகரிப்பினால் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சடலம் பின்னர் பொத்தல போலீஸ் பிரிவில் உள்ள பக்வெல பாலத்திற்கு அருகில் சிக்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் 40 தொடக்கம் 50 வயதுக்குட்பட்ட ஆணின் சடலமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதற்கமைய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் டெங்கு பரவும் அபாயம் உயர்ந்துள்ளதாகவும் உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்றும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் டெங்கு பரவலை ஏற்படுத்தும் நுளம்புகளின் அடர்த்தி நாட்டின் பல பகுதிகளில் அதிகரித்துள்ளதாக சுகாதார பூச்சியியல் சங்கம் தெரிவித்துள்ளது. டெங்கு நுளம்புகளின் எண்ணிக்கையை அளவிடுகின்ற சர்வதேச அளவுகோலாக பயன்படுகின்ற பிரெட்டோ குறியீடு அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கீடுகளில் இந்த அதிகரிப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டெங்கு வைரஸை பரப்பும் முக்கிய வகையான ஈடிஸ் ஈஜிப்தின் நுளம்புகளின் பரவல் நிலை அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின்படி ஒரு பகுதி அல்லது நாட்டில் இந்த குறியீடு 3க்கு கீழாக வைத்திருக்கப்பட வேண்டும். ஆனால் இலங்கையின் பல இடங்களில் இந்த அளவை விட அதிகமான மதிப்புகள் பதிவாகியுள்ளன என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் டெங்கு பரவல் அபாயம் உயர்ந்துள்ளதாகவும் உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்றும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். இலங்கையில் தற்போதைய சூழலில் எவ்வித நட்டமுமின்றி பெட்ரோல் விலையை 125 ரூபாவாலும் டீசல் விலையை 110 ரூபாவாலும் உடனடியாக குறைக்க முடியும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ஆனந்த் பாலித தெரிவித்துள்ளார். எதுல்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், அதிகரித்து வருகின்ற எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த மக்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்கியதாக அரசு கூறி வருவது முற்றிலும் பொய்யானதாகும். 1 லிட்டர் எரிபொருள் விலையை 600 முதல் 700 ரூபாய் வரை உயர்த்தியிருக்க வேண்டிய நிலை இருந்ததாகவும், ஆனால் மக்களை கருத்தில் கொண்டு அவ்வாறு செய்யவில்லை என்றும் அரசு நாடகம் ஆடுகின்றது. இத்தகைய ஏமாற்று அறிவிப்புகளை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஆலோசகரும்
எரிபொருள் ஆய்வாளருமான ஸ்ரீல் சல்காதுவாவின் நேரடி தலையீட்டுடன் இலங்கைக்கு மிக குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் பெற்றுத்தர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் அரசு அதில் கவனம் செலுத்தவில்லை. மாறாக இலங்கை வரலாற்றில் ஒன்றுமில்லாதவாறு அவசர தேவைகளுக்கான உடனடி கொள்முதல் திட்டத்தின் கீழ் அதிக விலைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யவே அரசு முற்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை முற்றிலும் மீறி மக்களின் பணத்தை சூறையாடும் நோக்குடன் மட்டுமே இந்த எரிபொருள் விலை சூத்திரத்தை பயன்படுத்தி அரசு விலையை உயர்த்தியுள்ளது. தற்போதைய விலை உயர்வுக்கு முன்பாக 1 லிட்டர் பெட்ரோல் 234 ரூபாவிற்கும் 1 லிட்டர் டீசல் 280 ரூபாவுக்குமே இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் கச்சா எண்ணெய் பேரல் ஒன்று உலக சந்தையில் $7.5 குறைவாகவே கிடைத்துள்ளது. இத்தகைய குறைந்த விலைக்கு எரிபொருளை பெற்றுக்கொண்டு அரசு மக்களுக்கு அதிக விலைக்கு அதனை விற்பனை செய்கின்றது. மேலும் தற்போது பயன்படுத்தப்படுகின்ற கச்சா எண்ணெய் தரம் குறைந்ததால் சுத்திகரிப்பு நிலையத்தில் சரியான ஒக்டேன் அளவை பெற முடிவதில்லை. இதனால் பகுதி நேர்கமாக வாடகை வாகனங்களை ஓட்டி பிழைப்பு நடத்துகின்ற தொழில் வல்லுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தேச துரோக குற்றம் புரிந்த ஒருவரையே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவராக அரசு நியமித்துள்ளது. எரிபொருளின் ஊடாக மக்களை இவ்வாறு சுரண்டுகின்ற ஒரு விலை சூத்திரத்தை உலகில் வேறு எந்த நாடும் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கடவத்தை பேருந்து நிலையம் அருகே சற்று முன்னர் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடவத்தை பேருந்து நிலையத்திற்குள் பேருந்தொன்று பாதசாரி மீது மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் ராகமையைச் சேர்ந்த 49 வயதுடைய காயமடைந்த நபர் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த விபத்து குறித்து கடவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ வாகனப்பதிவு எண்களுக்கு பதிலாக தரமற்ற மற்றும் வண்ணமயமான வாகனப்பதிவு எண்களை பயன்படுத்தும் வாகன உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மாதிபராக WPJ சேனாதிர இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் வாகனப்பதிவு எண்களுக்கு தட்டுப்பாடு இருந்ததால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கினோம். அந்த காலகட்டத்தில் வெள்ளை பின்னணியின் கருப்பு எழுத்துக்களில் வாகன பதிவு எண்ணை காண்பிக்க தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டது. இருப்பினும் வாகன எண்களை வெவ்வேறு வண்ணங்களில் தாம் விரும்பும் நிறத்தில் வண்ணம் பூசி காட்சிப்படுத்த அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். எனவே முறையான தரைநிலைகள் இல்லாமல் தன்னிச்சையாக தயாரிக்கப்பட்ட வாகன எண் அட்டைகளை கொண்ட வாகனங்களை ஆய்வு செய்து சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தனிநபர் குடியிருப்பு மற்றும் வாகன விற்பனை மீதான வரி விதிப்பு குறித்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் முக்கிய விளக்கம் அளித்துள்ளது. ஒருவர் தனது குடியிருப்பு சொத்தை விற்பனை செய்யும் போது அந்த சொத்தை குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தனது சட்டப்பூர்வ உடைமையில் வைத்திருக்க வேண்டும். அத்துடன் அந்த 3 ஆண்டுகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வசித்திருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகும் பட்சத்தில் அந்த விற்பனை தொகையானது வரி விலக்கு அளிக்கப்படும். மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொத்துக்களை பரிமாற்றம் செய்வதற்கு எந்தவித வரியும் கிடையாது. 3ஆம் தரப்பினருக்கு விற்பனை செய்யப்படுகின்ற போது மட்டுமே வரி பொருந்தும் என்றும் கடந்த ஏப்ரல் மாதம் 2024 முதலாம் தேதி முதல் தனிநபர் வாகனங்களை விற்பனை செய்வதற்கான பழைய வரிமுறை நீக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சில கடற்பரப்புகளுக்கான பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல்நிலை குறித்த எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. ஸ்லாபத்திலிருந்து மன்னாரோடாக காங்கேசன்துறை வரையான மற்றும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்றைய தினம் முற்பகல் 11 மணி முதல் அடுத்த 24 மணித்தியாலங்கள் வரை செல்லுபடியாகும். குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அத்துடன் கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். எனவே இந்த அறிவிப்புகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வடக்கு நைஜீரியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆயுதக்குழுவினர் நடத்திய தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டனர். பிளாட்டோ மாகாணம் போகோஸ் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு இதுவரையில் எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. தாக்குதல் குறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையை தொடர்ந்து ஆயுதக்குழுவினர் அங்கிருந்து தப்பிக்கோடிய நிலையில் தேடுதல் தொடரும் நிலையிலும் யாரும் கைதாகவில்லை. மியன்மாரில் கடந்த 6 மாதத்தில் அந்நாட்டு ராணுவம் 702 அப்பாவி பொதுமக்களை கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. உயிரிழந்த 702 பேரில் 224 பெண்கள் என்றும் 153 பேர் குழந்தைகள் என்றும் ஐநா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதில் வான்வழி தாக்குதல்களில் பணியானவர்கள் 505 என்றும் போர் விமானங்கள், ட்ரோன்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி பொதுமக்கள் வசிப்பிடங்கள் மீது குண்டுமழையினை ராணுவம் பொழிந்துள்ளது.
இதுகுறித்து ஐநாவின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இந்த 702 மரணங்களுக்கு மியான்மர் ராணுவமே முழு பொறுப்பு. இது பிற ஆயுத குழுக்களால் ஏற்பட்ட உயிர் சேதங்களை உள்ளடக்காத எங்களால் உறுதி செய்யப்படாத குறைந்தபட்ச எண்ணிக்கை மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.